தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும்போது அவர்களே இடறி விழுந்தார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேலானை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும்.
விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது யார் பேறு பெற்றவர்கள் என்கிற ஒரு உன்னதமான வெளிப்பாட்டை நமக்கு அருளுகின்றது. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். இவர்கள் எல்லோரும் பேறு பெற்றோர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இன்றைய நற்செய்தியின் வழியாக. அதுவும் இறைவனால் இவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலை என்ன என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஏழையின் உள்ளத்தோடு ஒருவன் வாழ்கிறான் என்றால்
அவனை இந்த உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டார்கள். வாழ்வில் ஒருவன் துயரப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அவனை கண்டுகொள்ள மாட்டார்கள் அல்லது அவனை பார்த்து சிரிப்பார்கள். கனிவோடு நடந்து கொள்ளுகிறான் என்றால் அன்பிற்குரியவர்களே பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லிவிடுவார்கள். ஒருவேளை ஐயோ கஷ்டப்படுகிறானே என்று அவன் மீது பரிதாபம் கொண்டு இரக்கம் காட்டினார்கள் என்றால் ஏமாற்றி விட்டு போய்விடுகிறார்கள். தூய்மையான உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நம்மீது கரையை ஏற்படுத்தி நம்முடைய பெயரை கெடுத்து விடுகிறார்கள். அமைதியான வழியில் அனைத்தையும் போராடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் நம்மை அடித்து உதைத்து துரத்தி விடுகிறார்கள். இதுதான் இன்றைய சூழ்நிலையில். இப்படி இருக்கும்போது எப்படி நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும்? பேறு பெற்றவர்களாக இறைவன் சொல்லுகிறார், அது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராததாக இருக்கிறதே. என் அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிதான் இளைஞன் ஒருவன் ஒரு குருவிடத்தில் சென்று தன்னுடைய வாழ்வில் எப்பொழுது பார்த்தாலும் தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்றாலும் என்னை யாரும் நல்லவனாக வாழ விடுவதில்லை. எனக்கு உதவி செய்வதற்கும் எவரும் முன்வருவதில்லை. என்னை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டு என்னை தள்ளி விடுகிறார்களே ஒழிய எவரும் என்னை தூக்கி விடுவதில்லை என்று சொல்லி சரியான மரியாதையும் எனக்கு கொடுக்காமல் அவ்வப்போது என்னை அவமானப்படுத்துகிறார்கள். நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த குருவிடத்தில் இந்த இளைஞன் வந்து நிற்கின்றான். என் அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது அந்த குருவானவர் இந்த இளைஞனுக்கு ஒரு கதையை ஒன்றை கூறுகிறார். குடியானவன் ஒருவனுக்கு கழுதை ஒன்று இருக்கிறது. அந்த கழுதையை வைத்துத்தான் அவன் அன்றாட பிழைப்பை நடத்திக் கொண்டிருக்கிறான். வெளியூர்களுக்கு சென்று பிழைப்பை நடத்திவிட்டு மீண்டும் திரும்பி வருவது வழக்கம். ஒரு முறை அவன் அவ்வாறு திரும்பி வந்து கொண்டிருக்கிற வழியிலே திடீரென்று கால் தவறி கழுதையானது ஒரு பாழ்கிணற்றில் விழுந்து விடுகிறது. எட்டி பார்க்கிறான் குடியானவன். அதுவோ சற்று ஆழமானதாக இருக்கிறது. எப்படியாவது காப்பாற்றலாம் என்று முயற்சி செய்கிறான். அவனுடைய முயற்சி வீணாய் போகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறவனுக்கு அந்த வழியாக ஒரு 4 பேர் வருகிறார்கள். அவர்களிடத்தில் நாடி ஒரு உதவியை கேட்கிறான். என்னுடைய கழுதை இந்த பாழ்கிணற்றில் விழுந்து விட்டது, நீங்கள் உதவி செய்வீர்களா என்று கேட்கிறான். உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் 1000 ரூபாய் கொடுத்தால் உதவி செய்கிறோம் என்று அவர்களும் சொல்லிவிடுகிறார்கள். குடியானவன் ஏழை, எப்படி 1000 ரூபாய் அவர்களுக்கு போய் கொடுப்பது? ஐயா நன்றி, நீங்கள் போய் வரலாம் என்று சொல்லிவிடுகிறான். சரி, வேற ஏதாவது வழி இருக்குமா என்று பார்க்கும்போது இரவு நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறதே ஒழிய உதவி செய்வதற்கோ அல்லது வேறு வழியோ இன்றி அவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். சரி, கழுதை போனால் போகிறது, நாம் ஊர் போய் சேருவோம் என்று சொன்னவன் கழுதைக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி அதன் மீது அங்கிருக்கிற மண்களை கொஞ்சம் தள்ளி விடுகிறான். தள்ளி விட்டு முடியாதவன் அவனுடைய வழிப்பயணத்தை மீண்டும் தொடர்கிறான். இந்த கழுதையும் உள்ளே மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குடியானவன் கொஞ்சம் மண்ணை தள்ளிவிட்டு இருக்கிறான். அந்த மண்ணானது அந்த கழுதையின் மீது படிந்திருக்கிறது. அந்த கழுதை அவற்றை உதறி தள்ளிவிட்டு அந்த மண்ணின் மீது ஏறி நிற்கிறது. கொஞ்சம் மேலே உயர்ந்த மாதிரி அதற்கு ஒரு ஃபீல். சரி, இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டிருந்தது. இரவு நேரம் முழுவதும் அப்படியே ஒரே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறது அந்த கழுதை. மறுநாள் காலையில் அந்த பக்கமாக ஒரு குப்பை வண்டியானது வருகிறது. குப்பைகளை ஏற்றி கொண்டு வந்த அந்த வண்டி அந்த பாழ்கிணற்றில் எல்லா குப்பைகளையும் கொட்டுகிறது. குப்பைகள் உள்ளே விழுந்தவுடனே அது சற்று மேடாக மாறிவிடுகிறது. அந்த குப்பைகளை எல்லாம் நீக்கி தள்ளிவிட்டு இந்த கழுதையானது மேலே வந்து உயர்ந்து நிற்கிறது. அங்கிருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் பேப்பர்களையும் அது உண்டுவிட்டு கொஞ்சம் திருப்தி அடைகிறது. நேரம் கடந்து கொண்டே போக மாலை வேளையில் கடுமையான புயல் காற்று வீசுகிறது. அங்கிருக்கிற தூசுகள், புழுதிகள், மண்கள் எல்லாம் அடித்துக்கொண்டு அந்த பாழ்கிணற்றில் வந்து விடுகிறது. இவை அனைத்துமே அந்த கழுதையின் மீதுதான் விழுந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அது விழும்போதெல்லாம் இந்த கழுதையானது அவற்றை தள்ளிவிட்டு உதறி தள்ளிவிட்டு மீண்டும் மீண்டுமாக மேலே நிற்கிறது. நேரமும் காலமும் நாட்களும் கடக்க அதோ அந்த பாழ்கிணறானது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர கழுதையும் மீண்டு வெளியே வருகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது இந்த குருவானவர் இந்த கதையை சொல்லி முடித்தவுடன் அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார், இந்த கதையிலிருந்து ஏதாவது உனக்கு புரிகிறதா என்று கேட்கும்போது அந்த இளைஞன் சொல்லுகிறான், ஆம்,
நம் மீது மண் போடுவதற்கும் புழுதிகளை போடுவதற்கும் குப்பைகளை எறிவதற்கும் இன்றைக்கு ஆட்கள் அதிகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் நாம் உதறி தள்ளிவிட்டு மேலே வர வேண்டும் என்பதை அந்த இளைஞன் புரிந்து கொண்டு அந்த குருவிடத்தில் சொன்னானாம். சந்தோஷமாக திரும்பி போய் வா என்று சொல்லிவிடுகிறார். ஆசிர்வதித்து அவரை அனுப்பி விடுகிறார். அன்பிற்குரியவர்களே, துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் வரத்தான் செய்யும். வேதனையும் வருத்தமும் நம்முடைய வாழ்வில் இருக்கத்தான் செய்யும். இவற்றின் வழியாக நாம் எப்படி பேறு பெற்றவர்களாக மாற முடியும்? ஏழையோடு இருந்தால் பேறு பெற்றவர்கள் தானா? துயரப்பட்டு கொண்டிருந்தால் நாம் எப்படி பேறு பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி அல்ல ஆண்டவர் சொல்லுகிறதனுடைய அர்த்தமும் பொருளும். இவற்றை ஆழ அறிந்து நாம் பார்க்கும்போது துன்பத்திலும் வேதனையிலும் கவலையிலும் கண்ணீரிலும் இறைவன் நம்மோடு இருப்பதனால் நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். கடவுள் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதால் நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோமே ஒழிய வெறும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதாலோ ஏழையாக இருப்பதாலோ கவலையில் கண்ணீரில் இருப்பதாலோ நாம் ஒருபோதும் பேறு பெற்றவர்கள் அல்ல என்பதை தெளிவாக உணர்த்துகிறது இன்றைய இறைவார்த்தை. உணர்ந்து கொள்வோம், சரியாக புரிந்து கொள்வோம், வாழ்வில் மேன்மேலும் உயர இறைவனுடைய ஆசீர் பெற ஜெபிப்போமாக. ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேறு பெற்றவர்களாக வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும்
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களும் இருந்த எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.